நான் இங்கே 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன்.
நாட்டின் விவசாயத்திற்கு பெரும் துணையாக இருக்கும் மாடுகள், எருதுகள் மற்றும் பசுக்களை நாம் மரியாதையுடன் வழிபடுகிறோம். உழவு, விதைப்பு, அறுவடை போன்ற விவசாய பணிகளை மனிதர்கள் சேர்ந்து உழைக்கும் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் நாளை மாட்டுப் பொங்கல். இந்த இனிய மாட்டுப் பொங்கல் திருநாள் அனைவரின் வாழ்விலும் செழிப்பும் சந்தோஷம் மற்றும் நல்வாழ்வு கொண்டு வர வாழ்த்துகிறோம். உழவர்கள் தங்களின் கடின உழைப்பிற்கும் விவசாயத்திற்கும் இயற்கைக்கும் தங்களுடைய நீர் உழைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாளில் வீடுகளில் உள்ள மாடுகளை குறிப்பாக்கி மந்திரம் மற்றும் குங்குமம் வைத்து கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி பூமாலைகள் அணிவித்து அலங்கரிப்பார்கள். புதிதாக பொங்கல் செய்து கரும்பு பழங்களுக்கு மாடுகளுக்கு படைத்து வழிபடுவார்கள். செடிகள் போன்ற பாரம்பரிய நீர் விளையாட்டுகள் சில இடங்களில் நடைபெறுகின்றன. பெரிய பொக்கிஷம் திருக்குறள். திருக்குறளில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நேர்மை, ஒழுக்கம், கருணை, அன்பு, நட்பு, பெற்றோருக்கு மரியாதை என அனைத்தையும் திருக்குறள் நமக்கு கற்றுத் தருகிறது. எனக்கு தெரிந்த திருக்குறள் கற்பவை கற்றபின் நிற்காதற்காக தீனால் சுத்தப்புண் உண்டாகும் மாறாதை நாவினால் சுத்தவடு. கேளில் வீச்செல்வம் கல்வியொரு எட்டு மாநில மற்றவை. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தக்கார் தகவினர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஞானம் கருதியும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யும். திருக்குறள் நம் வாழ்வின் வழிகாட்டி, திருவள்ளுவர் நம் பெருமை. அறத்துள்ளம் கொண்ட அனைவருக்கும் இனிய திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. பழைய மட்டுமல்ல, புதிய விஷயத்தையும் கற்றுக்கொண்டு உலகில் எதிர்கொள்ளும் மனிதர். அத்தகைய தமிழருக்கு பெருமை சேர்ப்பது நம்மால் இந்த உரையே என்று வாழ்விட வந்துள்ளேன். பழையதை கற்றலாம், ஆனால் பாரம்பரியத்தை கற்ற முடியாது. பாரம்பரிய ஆடைகள் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை கூறுகிறது. அத்தகைய பெருமையுடைய பாரம்பரிய ஆடைகளை பற்றி நான் இன்று வாதாட வந்துள்ளேன். அவை 3000 காலத்திற்கு தமிழ் பயன்பாட்டின் அடையாளம். விழாக்களிலும் திருமணத்தின் போது வேட்டி சட்டை அணிவதும் சேலை அணிவதும் மரியாதை. வெள்ளை வேட்டி கட்டியவன் கள்ளம் பேச மாட்டான். என்ன பேர் சட்டை? நாம் இப்ப இருக்க காலத்தில் வருவோம். இருந்த 3 நோக்கி போயிருக்கோம். இப்போ வேட்டி சட்டை அது இருக்கு. அந்த 8 முழ வேட்டி 16 முழ சேலை எல்லாம் கட்டிட்டு எவன் போவான்? இப்போ எல்லாரும் ஆசிரியருக்கு அப்படியே டான்ஸ் செட்டு போட்டு ஓடுவாருங்க. நம்மளோட பாரம்பரிய உடைகளும்
நாளுக்கு சிறப்பு உரைக்கு, தலைசிறப்பு ஆணைக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்களே நம்மளோட பாரம்பரிய ஆணைகள் தான் பெருமை அப்படின்னு சொல்லி அப்பயே நிறைய பழமொழிகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆகையால அவங்க சொன்ன மாதிரி நம்மளோட தமிழர்களுக்கு வந்து பாரம்பரிய ஆணைகள் தான் சிறப்பு நான் சொல்றேன். அவங்க கால வேலை நம்ம கால வேலை அவங்க எப்பயோ வாங்கி அனுப்பிடுறாங்க. நம்ம இப்போ உலகத்தோட காலத்துக்கு ஏற்றவங்க நம்மளோட துணியோ இப்போ இருக்கு. இங்க நவீன ஆடைகள் வேணும் சொல்லி மாற்றம் வேணும் சொல்லி நிறைய மாற்றம் கொண்டு வைக்கலாம். ஆனா நீங்க நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம முன்னோர்களோட மரபிற்கு மறுக்கிற படிதான் உங்களோட ஆடைகள் எடுத்துட்டு வரீங்க. என்னையும் போட்டு பண்ணிட்டு போனாலும் தமிழ்நாடு மனசுல இருந்தா போதும். ஆடைகள் இருக்கணும்னு ஒரு அவசியமும் இல்லை. எவ்வளவுதான் ஒரு மரம் வளர்ந்தாலும் ஏன் மண்ணில் தான் இருக்கு. அது போல எவ்வளவுதான் நவீன ஆடைகள் வந்தாலும் நம்மளுடைய பாரம்பரிய ஆடைகளுக்கு இருக்க மரியாதை மதிப்பு அடையாளம் எதுவும் மாறிடாது. அதனால பாரம்பரிய ஆடைகள் தமிழர்களுக்கு மிகவும் பெருமையானது அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜீன்ஸ் போட்டாலும் கோட் போட்டாலும் தமிழ் தான்.